Hi, good morning to everyone. Welcome back to Investment&Achivement. இந்த 29 ரூபி ப்ரீமியம் மெம்பர்ஷிப் இதில் வந்து ஜாயின் பண்ணுறது எப்படின்றது நிறைய பேருக்கு தெரியலன்னாங்க. முதல்ல எப்படி அதில் ஜாயின் பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம். ஓகே, யூடியூப்பில் வந்துடுங்க. யூடியூப்பில் நம்ம சேனலை நேராக போய்ட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் ஆலில் வச்சுட்டு பக்கத்துலேயே ஜாயின்ன்ற ஒரு பட்டனாக இருக்கும். அந்த ஜாயினை கொடுத்திங்கன்னா மெம்பர்ஷிப்போடைய எனேபிள் ப்ரைஸஸ் என்ன ஏதுன்றதை காமிச்சிடும். அதில் போய்ட்டு மறுபடியும் ஒரு ஜாயின்ட்டு இருக்கும். அதில் கொடுத்திங்கன்னா நேராக பேமெண்ட் கேட்வேக்கு போய்டும். அதாவது நீங்கள் டெபிட் கார்டில் பே பண்ண போகிறீங்களா, ஜிபேயில் பே பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். எல்லாருமே இன்றைக்கி ஜிபே யூஸ் பண்ணுறோம். ஜிபே நீட்டு கொடுத்துட்டு பை கொடுத்திங்கன்னா உங்களுடைய ஓடிபி போட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுடுவீங்க. அவ்வளோதான் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் ஆகக்கூடிய ப்ரொசீஜர். எப்போவுமே லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். பட் இந்த 29 ரூபி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஏர்ன் அண்ட் தென் லேர்ன் அப்படின்றது தான் சொல்லலாம். நிறைய நண்பர்கள் என்கிட்ட சின்ன கேபிட்டல் தான் சார் இருக்குது, நான் என்னுடைய கிளாஸஸ்க்கு வந்து ஒரு 4K கொடுத்துட்றேன், ஒரு 20K தான் என்னுடைய கேபிட்டலே இருக்குது, நான் 4K பே பண்ணிட்டேன்னா அதிலே வந்து 25% வந்து நான் கொடுத்துட்றேனே அப்படின்றாங்க. அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி 4Kன்றதே ரொம்பவும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். அதையும் நம்ம ஒரு ஃபுல்ஃபில் பண்ணி தருவோமே. ஏர்லி ஸ்டேஜில் நான் பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு தெரியும். அந்த ஒரு ஸ்ட்ரகிளில் இருந்து நான் யோசித்து பார்த்தது தான் இந்த 29. ஜஸ்ட்டு வந்து இந்த 29 ருபீஸ்ன்றது எல்லாருமே ஒரு ஸ்டாப் லாஸ் வாங்கியிருப்பீங்க, நிறைய லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு ப்ரோக்கரேஜுக்கு பை அண்ட் செல் பண்ணும்போது அந்த 29 ரூபி கொடுப்போம். அந்த 29 ரூபியில் நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரேடிங் செட்டப்பும் அதுக்குண்டான என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டையும் கொடுக்குறோம். ஓகே, நிறைய நண்பர்கள் கேட்குறது இந்த கேபிட்டல் என்கிட்ட எவ்வளோ தான் சார் இருக்குது, 25K தான் இருக்குது, 50K தான் இருக்குது, 1 lakh தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோனா வச்சுருவீங்க. பிலோ 1 lakhல 50Kக்கு கீழே இருந்தால் கூட இதில் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். நம்ம ஒரு 10 ஸ்டாக் தான் தருவோம். அந்த 10 ஸ்டாக்கில் வந்து ஒவ்வொரு ஸ்டாக்கும் டார்கெட் போகும்போது அதை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிட்டு கேஷை கன்வெர்ட் பண்ணிவிட்டு தான் அடுத்த ஸ்டாக்குக்கே போக போகிறோம். இது வந்து ப்ராப்பரான ட்ரேடிங் செட்டப்பில் போகுது. இது எல்லாமே நான் வாங்கக்கூடிய ஸ்டாக்ஸாக தான் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கும் அண்ட் தென் மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்க போகிறோம். ஓகே, அண்ட் தென் இதில் இந்த ட்ரேடிங் செட்டப் என்ன விதமான ட்ரேட்ஸ் கொடுக்கும்? இன்ட்ராடே கொடுக்குமா? கட்டாயம் கிடையாது. அண்ட் தென் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் கட்டாயம் கிடையவே கிடையாது. பிடிஎஸ்டி அப்படிலாம் இல்லை. மொமெண்டம் இருக்கிற ஸ்டாக்கில் சம்டைம்ஸில் நம்ம பிடிஎஸ்டின்ற கான்செப்ட் வந்து பெரிய கேபிட்டல் போட்டு சின்னதாக ப்ராஃபிட் எடுக்கிறது. நம்ம ஒரு 10K 25K வச்சுருக்கிறவங்கள பெரிய அளவில் பிடிஎஸ்டியில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியாது. பட் மொமெண்டம் ஸ்டாக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஸ்விங் டக்குன்னு ஒரு 10% 15% நீட்டு அந்த ஸ்விங் ட்ரேடிங்கை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். நம்மளுடைய ட்ரேட் செட்டப் எல்லாமே ஸ்விங் ட்ரேடுக்கு உண்டான ஸ்டாக்ஸாக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ட்ரி போக போகிறோம், டார்கெட் போச்சுன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ண போகிறோம், ஸ்டாப் லாஸ் வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்க போகிறோம். அப்போ 10 ட்ரேட் எடுக்கிறோம், 10ல் வந்து 7 ட்ரேட் நம்மளுக்கு சக்ஸஸ் கொடுத்தாலும் நம்மளை வந்து ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். இது ஒரு சேட்டலைட் போர்ட்ஃபோலியோவை தான் போக போகுது. அண்ட் இதனுடைய கம்யூனிகேஷன் எப்படி சார் போகும்? ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஏதாவது இருக்கான்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. வாட்ஸ்அப் குரூப்லாம் இல்லைங்க, டெலகிராமும் கிடையாதுங்க. 1-on-1 யூடியூப் ஒன்லி. யூடியூப்பில் என்னுடைய போஸ்ட் வந்துட்டுருக்கும். அந்த போஸ்ட்டுக்குவே கமெண்ட் செக்ஷன் இருக்கும். அதிலேயே நீங்கள் FBயில் எப்படி என்ன கமெண்ட் பண்ணி கேட்குறீங்களோ, கொயரிஸ் கேட்குறீங்களோ அதே மாதிரி இங்கே கொயரிஸ் ரைஸ் பண்ணலாம். அதுக்குண்டான டவுட்ஸை உடனே நான் தான் ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறேன். அண்ட் தென் நம்ம கொடுத்துருக்கிற ஸ்டாக்ஸுடைய லெவல்ஸ் என்ன ஏதுன்றதை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு மெம்பர்ஷிப் வீடியோவாக கொடுக்க போகிறோம். எந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணலாம், எந்த ஸ்டாக்கை வந்து எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்ற டேட்டாவும் வந்துட போகுது. இது ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸல் ஷீட்டும் போட்டு அதை வந்து செட்டப்பாக ரன் பண்ண போகிறோம். இது அப்கமிங் டேஸஸில் ஒன் பை ஒன்னாக என்னென்ன எரர் வருதோ அதெல்லாம் மிஸ்டேக்கன்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி ஒரு ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகிறது தான் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணும். நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு சப்போர்ட்டடாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய மோட்டிவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பபாய். பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் அடுத்த ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.